வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தேர்தல் களம் சூடு பிடித்திருக்குங்க. அண்ணன் விஜய அடிக்கடி தலையை காட்டுறாருன்னா அந்த அளவுக்கு சூடு பிடிச்சிருக்கு. வந்தவரு மத்தியான வெயில்ல என்னாலலாம் பேச முடியாதுப்பான்னு பாதியிலே வெளியேறி இருக்காரு நம்ம அண்ணன் விஜய். பேசின இடத்துலயும் வேட்பாளர் பேரை தப்பா சொல்லி அவமானப்பட்டிருக்காரு. என்ன பேசுறதுனே தெரியாம ஒளறி இருக்கிறாரு நம்ம அண்ணன் விஜய். தேர்வு பட்டியல்லையாவது, அதாவது வேட்பாளர் தேர்வு பட்டியலாதையாவது நேர்மையான 10 பேரை தேர்ந்தெடுத்திருக்கணும். அவருடைய பட்டியல்ல பாதிக்கும் மேல சங்கிகள், அதுல மீதி இருக்கிறவங்க கூட குற்றவாளி. இவர் தான் நாட்டை புரட்டி போட வந்த தேவதூதன் நம்புறாரு. இதெல்லாம் தாண்டி நம்ம அண்ணனுடைய விழுதுகள் இருக்கிறாங்க இல்லையா, விசில் அடிச்சுட்டே இருக்கிற அந்த அணில் குஞ்சுகள், அவங்க பண்ண அலப்பறை இன்னொரு பக்கத்துல இருக்கு. என்ன நடக்குது தோழர்களே? தமிழ்நாட்டுல 2026 சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. தெரிச்சு ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆளுக்காலு மக்களை சந்திக்கிறது, மேடை போடுறது, பிரச்சாரம் பண்றது, பொதுக்கூட்டம் நடத்துறதுன்னு பயங்கரமா போயிட்டு இருக்கு. இன்னும் நமக்கு வெறும் குறைந்தபட்சம் 22 நாள் தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா 21 நாள் தான். அந்த 21 நாள்ல நம்ம அந்த பிரச்சாரத்தை முடிச்சு தேர்தலுக்கு தயாராகணும். வர்ற மாசம் 23ஆம் தேதி நாம ஓட்டே போட்டுருவோம். அப்ப இந்த குறுகிய காலத்துல எவ்வளவு வேகமா பிரச்சாரம் பண்ண முடியுமா பிரச்சாரத்துல இறங்கி இருக்க அரசியல் கட்சிகள். நேத்துல இருந்தே கடுமையான பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தாவேகா முத்திரு துண்டா ஒரு வழியில போயிட்டு இருக்கு. வழக்கம் போலதான் தாவேகா கூட்டத்துல பார்த்தாலே மக்கள் பயப்படுற அளவுக்கு அவங்க கூட்டம் இருக்கும். நேத்தும் அதேதான் நடந்திருக்கு. நேத்து அண்ணனை பார்க்க ஓடி போனவங்க ஒரு கலவரம் பண்ண மாதிரி அந்த இடமே இருக்குன்னா பாருங்களேன். ஏதோ ஒரு பெரிய கலவரம் நடந்த மாதிரியும், ஒரு பெரிய தடியடி நடந்த மாதிரியும், ஒரு பெரிய கூட்டத்துல தள்ளுமுள்ளு நடந்த மாதிரியும், இத்தனை செருப்பு, இத்தனை துண்டு, இத்தனை பொருள்கள் கிடக்குதுன்னா எவ்வளவு தன்னுடைய கூட்டத்தினை ரசிகர்களாக மட்டுமே வைத்திருக்கிறார் விஜய். இவரெல்லாம் தமிழ்நாட்டினுடைய தலைமைக்கோ ஆட்சி பொறுப்பேற்கவோ கொஞ்சமாவது அண்ணன் விஜய்க்கு தகுதி இருக்கிறதா என்ற கேள்விதான் முதல்ல வருது. இதை பார்க்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இதுல அந்த பேரிகார்டு இருக்கு இல்லையா, ரோட்டுக்கு நடுவுல பிரிச்சு வச்சிருப்பாங்க, அதுல ஏறி நின்னுகிட்டு அண்ணா அண்ணான்னு கத்தி இருக்கிறாங்க. போலீஸ்காரங்க வந்து எதாவது விழுந்து தொலைஞ்சிடாதீங்க, விழுந்துட்டீங்கன்னா பெரிய இலவாகி போயிடும், அப்புறம் எங்க தலையை உருட்டுவீங்க, நீங்க ஏறி நிப்பீங்க, நீங்க ஏறி தொங்குவீங்க, கரண்ட் கம்பி டிரான்ஸ்பாரம் எல்லாத்துலயும் தொங்குவீங்க, கடைசியில அங்க இருந்து விழுந்துட்டு எங்க தாலியா இருப்பீங்கன்னு போலீஸ்காரங்க போய் இறங்கடா அப்படின்னு பத்தி விட்டா எங்களவே தள்ளி விட வரீங்களா, அப்ப நீங்க எங்களை கொலை பண்ண வரீங்களான்னு திசை திருப்புறேன். எங்க ரொம்ப டேஞ்சரான அரசியலுங்க. எது நடந்தாலும் திமுக மேல பழி போறது, எது நடந்தாலும் போலீஸ் மேல பழி போறது. நேத்து ஒரு பிள்ளைய காப்பாத்தினதே போலீஸ் தான். இனி போலீஸ் என்ன பண்ண போறாங்க? நீங்க பண்ற எல்லா அல்சாட்டியத்தையும் பார்த்துட்டு ஓரமா நின்னு வேடிக்கை பார்க்க போறாங்க. இதுல தேர்தல் ஆணையத்துல ஆதவர்ஜுனாவும் இந்த குரூப்பும் போய் கம்ப்ளைண்டும் கொடுத்து வச்சிருக்கு. அதுக்கு தேர்தல் ஆணையம் தலைமை தேர்தல் அதிகாரி அதுக்கு ஒரு பதிலும் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பின்னாடி வர்றேன். இந்த கும்பலை வச்சுட்டு தான் நம்ம அண்ணன் அரசியல் பேசிட்டு இருக்கிறார். சரி, பேசுற அரசியல் தெளிவா பேசணும்ல. கொளத்தூர் தொகுதியில பாபு, அதாவது இவங்க தாவேகாவில அறிமுகப்படுத்தி இருக்கிற வேட்பாளர் பாபு, அங்க போய் நின்னுகிட்டு பிரபுன்றாரு. யாரு? நம்ம அண்ணாத்த. நம்ம தான் நேத்தே ஒரு குற்றச்சாட்டு வச்சோம்ல, தேர்வு செய்வதற்கு கூட தயாரா இல்லாத ஒரு தலைவர் தான் நம்ம அண்ணன் விஜய். வேட்பாளர்கள் யாரு, அவங்க பின்புலம் என்ன, அவங்க மேல குற்ற பின்னணி இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு தானே அங்க வேட்பாளரா நிறுத்தணும். கம்யூனிஸ்ட் கட்சியில ஒரு ஆள் மேல நீங்க கையை நீட்டி ஒரு குற்றத்தை சொல்லிருவீங்களா? குற்ற பின்னணி இருக்கிறவங்களா தூக்கி ஓரம் கட்டிடுவாங்க நம்ம ஆளுங்க. கட்சியிலே சேர்க்க மாட்டாங்க, அது வேற. அதெல்லாம் பார்க்கணும்ல. குறைந்தபட்ச உங்க கொள்கைக்கு நேர்மையாக, உங்க கொள்கைக்கு சரியா இருக்கிற ஆட்களை தானே தேர்வு பண்ணணும். அதுவும் இல்ல. சரி, தேர்வு பண்ணவங்க பேரையாவது சரியா சொல்லியா? அங்க போய் நின்னுட்டு பிரபுவுக்கு விசில் சின்னத்தில் ஊதவும் அப்படின்றாரு. முடியலனே பாருங்க. இங்க நம்ம வேட்பாளர் இருக்கிறாங்க, பிரபு அவர்கள். அவர் வேற, நான் வேற இல்ல. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இங்க பிரபுவா இன்னொரு இடத்துல போய் என்ன பேசுறதுன்னு தெரியல. நம்ம அண்ணனுக்கெல்லாம் ஒரு பேப்பரை ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா அதை மனப்பாடம் பண்ணிட்டு வந்து மேடையில பெர்ஃபார்ம் பண்ண தெரியும். அவரை போய் ஊரா உடனே பேச சொன்னா அவர் என்ன பேசுவாரு? மனப்பாடம் பண்ணணும், அந்த டைலாக் எல்லாம் மனசுக்குள்ள அப்படியே ஏத்தணும், அப்புறம் அப்படியே கை காலெல்லாம் ஆட்டணும், அப்புறம் பின்னாடி போகணும், முன்னாடி வரணும், இதெல்லாம் புல் ஸ்டாப் வரைக்கும் எழுதி கொடுப்பாடுங்க. தேர்தல் பிரச்சாரத்தில் அதுக்கெல்லாம் வேலை இல்லையே.
அந்த ஸ்பாட்ல அடிச்சு பேசணுமே. நம்ம அண்ணன் என்ன பண்ணுவாரு, அங்க போய் நின்னுகிட்டு என்ன பண்றாரு தெரியுங்களா, 5 வருஷம் ஆட்சியில என்ன பண்ணுனீங்க அப்புறம் மறந்துருச்சு, குர்ருன்னு முழிக்கிறாரு. ஒரு அடிப்படை சோறு தண்ணி இல்லாட்டினாலும் பரவாயில்லங்க, அடிப்படை தேவைகளுக்கு ஒளரி கொட்டி இருக்காருங்க. யோசிச்சு யோசிச்சு பேசினாலும் வார்த்தை வரலங்க. பாருங்களேன், இந்த 5 வருஷத்துல என்ன நடத்துனாங்க? ஆட்சி நடத்துனாங்களா இல்ல வேற ஏதாவது நடத்துனாங்களா? ஒரு சோறு தண்ணி கூட இல்லாம இருந்திரலாம் போல, ஒரு அடிப்படை வசதிகள் கூட இல்லாம எப்படி இருக்கிறது? பாத்தீங்கல்ல, நமக்கே பரிதாபம் வர அளவுக்கு உளர்றாரு. அன்னை எடப்பாடியாருக்கே டஃப் கொடுப்பாரு போல இருக்கு. எடப்பாடியார் தான் சொன்னாரு, கம்பராமாயணத்தை எழுதியது யார், சேக்கிலார் அப்படின்னாரு. அவருக்கே டஃப் கொடுக்கறாரு தான் நம்ம அண்ணன் விஜய். இது ஒரு பெரிய பிரச்சனை ஆகி போச்சுங்க. பாக்குறவங்க எல்லாம் இன்னைக்கு வச்சு செய்யறாங்க, என்னன்னே இப்படி இருக்கிறீங்கன்னு. உடனே ஆதவர்ஜுனா வந்துட்டாரு. ஆதவர்ஜுனாவும் மற்றவர்களும் உடனே புகார் கொடுக்கறாங்க. நேத்து பாதியில ஓடினாரு நம்ம அண்ணன். வில்லிவாக்கம் தொகுதியில தான் ஆதவர்ஜுனா போட்டிடுறாரு. நீங்க தான் பயங்கரமான ஆளாச்சே, கொளத்தூர்ல போட்டி போடுறது. கொளத்தூர்ல பாபுவை தள்ளி விட்டு, ஏன்னா அண்ணன் சொன்னாதான் நமக்கு வருது, பாபுவை தள்ளி விட்டுட்டு நீங்க வில்லிவாக்கம் ஓடி போயிட்டீங்க. நம்ம அண்ணன் நேத்து வில்லிவாக்கத்துல பேசுறதா இருந்தது. கடைசியில பார்த்தா வில்லிவாக்கம் போக முடியாம வில்லை ஓடிட்டாரு பனையூருக்கு. பனையூருக்கு ஓடி போய் உட்கார்ந்துட்டு என்ன புகார் கொடுக்கறாங்க பாருங்க. வெயில் தாங்க முடியல, நான் பிரச்சாரத்துக்கு வரலன்னு தெரிச்சு ஓடி இருக்காரு நம்ம அண்ணன். ஆனா புகார் எப்படி கொடுக்கறாங்க, எங்களுக்கு பாதுகாப்பே இல்ல, எங்க அண்ணனுக்கு சரியான பாதுகாப்பே வழங்கல. என்னையா அப்படின்னு கேட்டா, பெரம்பூர் தொகுதியெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா கொளத்தூர் தொகுதியில தான் பாதுகாப்பு சரியில்லை. கொளத்தூர் தொகுதியில யார் முக்கியமான கேண்டிடேட், முதலமைச்சர் MK ஸ்டாலின். அங்கதான் சரியில்லையா. இவங்க எங்க சுத்தினாலும் திமுக காலடிக்கு தான் வருவானுங்க. நீங்க திருச்சியில மயக்கம் போட்டு விழுந்தாங்க, 4 பேர் செத்தாங்க, அது கணக்குல இல்லையா. மதுரை மாநாட்டுல 5 பேர் செத்தாங்க, அது கணக்குல வராது. முதல் மாநாட்டுல 4 பேர் செத்தாங்க, அது கணக்குல வராது. அது பக்கத்துல நாமக்கல்ல நிறைய பேர் 20க்கு மேற்பட்டோர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க, அதெல்லாம் கணக்குல வராது. ஆனா அண்ணன் கரூர்ல மட்டும் வந்து என்ன சொன்னாரு, திமுகவின் சதி, இங்க மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னாங்களா, அதேதான் புடிச்சிட்டு வந்து இங்கேயும் சொல்றாருங்க. ஏன் கொளத்தூர்ல மட்டும் நடக்குது, நீங்க எங்க போனாலும் 7.5 இலவமா தானே இருக்கு, எங்க போனாலும் மக்கள் உசுர கையில புடிச்சிட்டு நிக்கிறானுங்க. அதுலயும் தாவேகால ஒரு தம்பி சொன்னாரு, எங்கேயோ சாகுறதுக்கு எங்க அண்ணன் கூட்டத்துல செத்தா வேர்ல்டு லெவல்ல ஃபேமஸ் ஆயிருவாங்களாம். நீயே செத்து போவடா, அப்புறம் ஃபேமஸ் ஆகுறது. சரி இருக்கட்டும், இந்த குஞ்சுகளை வச்சுதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். விசில் அடிச்சுட்டே திர்றானுங்க. கடைசியில எங்க வந்து நிக்கிறாங்க, அதே கரூர் ஃபார்முலாவை தூக்கிட்டு வந்து இங்க என்ன சொல்றாங்க, எல்லா இடத்துலயும் பிரச்சனை இல்லைங்க, பெரம்பூர்லாம் பிரச்சனை இல்லைங்க, எங்களுக்கு கொளத்தூர் தாங்க பிரச்சனை, உங்களுக்கு திமுகனாலே பிரச்சனை தான். காரணம் என்ன, திமுகவுக்கு பழுதுன்னு கொட்டப்பட்ட ஒரு கட்சி எப்படி அரசியல் அணுகணும் தெரியும், குறைந்தபட்சம் மக்களா நிக்க தெரியும். உங்களுக்கு தான் எதுவுமே தெரியலையே, எல்லாம் அரசியலே வரலையே உங்களுக்கு தான், அதை வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு இருக்கீங்க. சரி அதாவது பரவாயில்லங்க, மனசாட்சியே இல்லாம இவங்க பூரா ஸ்பேஸ்ல உட்காந்து பேசுறாங்க. எனக்கு அதுதான் இருக்கிறதுல மனசு வெடிச்சு போன ஒரு இடம். ஸ்பேஸ்ல உட்காந்து 2 தம்பிங்க பேசியிருக்காங்க. அதுல ஒருத்தர் சொல்றான், நீங்க நம்பினா நம்புங்க, எனக்கு என்னமோ அண்ணன் தான் சேக்குவாரா. ஏய் நல்ல வேலைடா சேக்குவாரா செத்து போனாரு, இல்லன்னா அவரெல்லாம் நொந்து நூடுசாகி அசிங்கப்பட்டுப்பாரு. எங்க அண்ணன் தான் சேக்குவாரா, அவரை போல இனி ஒருத்தர் வரமாட்டாராம். நல்ல வேலை, இதோட முடிச்சுக்கோங்கடா சாமிகளா. தமிழ்நாடு ஒரு தற்கொலையவே தாங்க முடியல, 52 பேர் செத்துருக்காங்க உங்களால ஒரு தற்கொலையை வச்சு. இதுல இதோட முடிச்சுக்கோங்க தம்பிகளா, அதுதான் உங்களுக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது. ஏன்னா இதுக்கு மேல எல்லாம் எங்களால தாங்க முடியாது. அதுல சேகுவாரா நான் பாருங்க, எனக்கு என்ன தெரியுங்கவா, பனையூரை விட்டு வெளியே தாண்டாவது நம்ம அண்ணன் விஜய். ஆனா சேகுவாரா யார் தெரியுங்களா, உலக நாடுகளின் விடுதலைக்காக தன்னையே அர்ப்பணிச்சு கொண்ட ஒரு பெரிய மாவீரன். அர்ஜென்டினாவுல பிறந்தாருங்க சேகுவாரா. ஆனா அவர் எந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடி விடுதலையை பெற்றுக் கொடுத்தாரு, கியூபாவினுடைய விடுதலைக்கு அவர் ஒரு முக்கியமான காரணம். அங்க ஒரு பக்கம் பிடல் காஸ்ட்ரோ அடிச்சு ஆடிட்டு இருந்தாரு. ட்ரெயினை கவுத்துனா தான் நாம இந்த ஆபரேஷன் ஜெயிக்க முடியும் தெரிஞ்ச பிறகு தன்னுடைய கொரில்லா படையை வச்சு ட்ரெயினை கவுத்தி ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குனவர் யாரு, சேகுவாரா. இங்க உடனே ஜெயிச்சுட்டோம், உடனே அமைச்சர் பதவி கொடுக்கறாங்க, நான் அமைச்சர் ஆகிட்டு உட்காந்துக்கிறேன் அப்படிலாம் நினைக்கல. கொஞ்ச நாள் இருந்தாரு, அமைச்சர் பதவி நமக்கு செட் ஆகாதுன்னு நைட்டா எழுதி வச்சுட்டு பொலிவியா காட்டுக்கு போனாரு. பொலிவியா நாட்டுக்கு போய் அங்க விடுதலைக்காக போராட போறேன்னு காடுகள்ல கொரில்லா பயிற்சி எடுத்துட்டு இருந்தாரு. அங்கதான் அமெரிக்க படையை அவரை பிடிச்சு சுட்டு கொல்றாங்க. ஒரு நாடு இல்லங்க, இந்த உலகமே என் நாடு, எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகிறாரோ அவர்களுக்கான குரலாக நான் இருப்பேன்னு சொன்ன சேகுவாரா இங்க
சொந்த மக்களை பழி கொடுத்துட்டு அந்த வீட்டுல போய் இளவு கூட கேட்காத விஜய் எங்க? ரொம்ப காண்டாக்குறீங்களா தம்பிங்களா? எதையோ பேசிட்டு போகும் உங்க அண்ணன் முதலமைச்சர்னு சொல்லு, அதுல கூட போ அப்படின்னு மன்னிச்சு விட்டுருவேன். சேகுவாரன்றதுல இதோட நிறுத்திக்கணும். இன்னொன்னு நீ சொன்னேன் எட்வின், அது சொல்றதுக்கு ஓவரா இருந்தாலும் அதுதான் உண்மை. ஒரு சேகுவாரா அந்த மாதிரிதான் நானுமே ஒரு கண்டிப்பா நான் அதான் சொல்லுவேன். விஜய்க்கு அப்புறம் யாரும் வரப்போறதும் கிடையாது. கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் கிட்ட. அவர் உடனே தலைமை தேர்தல் அதிகாரியில அவர் தன்னுடைய பொறுப்பு கீழே இருக்கக்கூடிய சென்னை கலெக்டரை கூப்பிட்டாரு, குமரகுருபரர். அவரை கூப்பிட்டு என்ன நடக்குது, ஏன் இவங்களுக்கு மட்டும் நீங்க பாஜகவே பேசாதீங்க மேடம், பாஜகவினுடைய குரலாவே பேசாதீங்க. ஏதோ இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸுங்க வேணும்னே இவருக்கு வாய்ப்பு கொடுங்க. லட்சம் பேரை இறக்குனாலும் இவங்க இப்படிதான் இருப்பாங்க. லட்சம் போலீஸ் இறக்குங்க, அங்க 4 பேர் செருப்பு தூக்கிட்டு ஓடத்தான் செய்வான், அங்க 2 பேர் கேட்ட பிச்சுக்கிட்டு ஓடத்தான் செய்வான், அங்க 4 பேர் மாடியில் ஏறி குதிக்கத்தான் செய்வான், 2 பேர் டிரான்ஸ்பாரத்துல தொங்கத்தான் செய்வான். நல்லா எழுதி வச்சுக்கோங்க. அர்ச்சனா பட்நாயக் அவர்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன். இவ்வளவு கவலைப்படுற நீங்க 500 பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு 50,000 பேரை கூட்டுறான், 5,000 பேரை கூட்டுறாங்கன்னா இந்த இடத்துல தவறு கட்சிகள் மீது இருக்கு. சொல்றதுக்கு இந்த தேர்தல் ஆணையத்திற்கு முதுகெலும்பு இருக்கா? 5,000 பேர் எப்படிங்க கூட்டினீங்க? நீ எழுதி கொடுத்தது என்ன? 500 பேரு. அப்ப போலீஸ் எவ்வளவு பேர் போடுவாங்க? எத்தனை பேர் வந்தாலும் காப்பாற்றுறது என்ன ஜீபுமாவா நடக்குது? ஊரு புறம் பிரச்சாரம் போயிட்டு இருக்கு, இந்த தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் போலீஸ் பாதுகாப்பு போகணும், சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கணும், மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இவ்வளவுக்கு இடையில உங்க பின்னாடி மட்டுமே ஒரு படை தரலுமா? நான் என்ன சொல்றேன், அண்ணே உங்களுக்கு அம்புட்டு உங்க உசுர் தங்கமா இருந்துச்சு, உங்களை பாதுகாக்கணும்னா பேசாம ஒரு 1.5 லட்சம் பேரை இந்த கருப்பு படைகள் வச்சிருப்பீங்கல்ல, தூக்கி கூட அப்படியே மதுரை மாநாட்டுல தெருவில் இருந்தீங்கல்ல உங்க ரசிகனை, அது மாதிரி தூக்கி எறியறதுக்கு ஒரு 1 லட்சம் பேர் இருக்கணும். அப்பதான் நீங்க உங்களை எல்லாம் சமாளிக்க முடியும். வேணா குறைச்சது ஒரு 2,000-3,000 பேரை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கூட்டத்தை சரி பண்ணுங்க. அரசாங்க காசுல எங்க வரி பணத்துல உங்களுக்கே வெட்டி தண்டமா காசு இருக்கணும். இதெல்லாம் அர்ச்சனா பட்நாயக் கேட்டு கொடுக்கணும். தமிழ்நாட்டுல இருக்கிற மிச்ச மீதாரி உயிர்களையாவது பாதுகாத்து கொடுக்கணும். சும்மா உட்காந்து கேள்வி எழுப்புறன்ற பேர்ல சப்பக்கட்டு கட்டக்கூடாதுன்றதையும் சேர்த்து கேட்டுக்குருவோம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம அண்ணன் 2 இடத்துல போட்டி போடுறாரு. நீங்க தான் வீட்டுக்கு விஜய் இருக்காருன்னு சொன்னீங்கல்ல. ஒரு விஜய் இருப்பாரு, ஒரு விஜய் இருப்பாங்க. வீட்டுக்கு ஒரு ஆளு எங்க ஆளு, வீட்டுக்கு உங்க ஆளு ஒரு ஆள் இருக்கும்போது எதுக்குன்னு 2 இடத்துல போட்டி போடுறீங்க? உங்களுக்கு தான் தமிழ்நாடே விஜய் தானே, விஜய்னாலே தமிழ்நாடு தானே, அப்புறம் அதுக்கு 2 இடத்துல போட்டி போடுறீங்க. சரிங்க, 2 இடத்துல கூட போட்டி போடுங்க, ஜனநாயக உரிமை. அந்த 2 இடமும் கிறிஸ்தவர்களும் சிறுபான்மை மக்கள் அதிகமா இருக்கிற இடத்துல ஏன் போட்டி போடுறீங்க? நீங்க தான் எல்லாத்தையும் வேடிக்கை பார்ப்பீங்களே, அப்புறம் எந்த தைரியத்துல போய் நிக்கிறீங்க? இதுல திருச்சி கிழக்கு பகுதி, பெரம்பூர் தொகுதி, இந்த 2 பகுதியில போட்டியிறார் நம்ம அண்ணன். திருச்சி கிழக்குல பெரும்பான்மையாக சிறுபான்மை மக்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் 18% மேல இருக்கிறாங்க திருச்சியில மட்டும். இந்த பகுதியில மாத்திரம் 11% இருக்கிறாங்க. நம்ம ஆளுக்கு அட்ரஸ் தெரியாம உள்ள போறாரு. 11% சிறுபான்மை மக்கள் நமக்கு வாங்கன்னு ஓட்டு போட்டுருவாங்க. என்ன தமிழ்நாட்டுல என்னைக்குமே அது நடக்காது, ஞாபகம் வைங்க. சிறுபான்மை மக்களுக்காக ஒரு இடத்துல நீங்க குரல் கொடுத்தீங்களா? போன கிறிஸ்துமஸ்ங்க, டிசம்பர் 25, அந்த டிசம்பர் தொடங்கினதுல இருந்தே சிறுபான்மை மக்கள், குறிப்பாக நீங்கள் வழிபடுகிற இயேசுவையே வழிபடக்கூடிய கிறிஸ்தவர்கள் அவ்வளவு அட்ராசிட்டிக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. கடைகளை அடிச்சு நொறுக்குறாங்க. ஒரு சின்ன குழந்தை கிறிஸ்துமஸ் தாத்தா டிரெஸ் விக்கிறான், அந்த பையனுடைய அத்தனை பொருளை தூக்கி எரிஞ்சு அந்த பையனை அடிக்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தை, ஒரு 10 வயசு 12 வயசு இருக்கும். ஒரு பாதிரியார் வாயில சாணியை திணிக்கிறான். ஒரு மாலு, அதுல கிறிஸ்துமஸ் அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கு, அத பூரா அடிச்சு நொறுக்குறான். கிறிஸ்தவ மிஷனரிகள் நடத்தக்கூடிய கோயில்களுக்குள்ள போய் அடிச்சு நொறுக்குறான். என்னங்க பண்ணாங்க? சரி, அண்ணன் ஒரு வார்த்தை கொடுக்க வேண்டியதானே? நடிகரா இருந்தா நாங்க கேட்க மாட்டோம். நீங்க தான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆச்சே, நாங்க தான் உங்களுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்கோம்னு நம்புறீங்க பாருங்க. ஏன் ஒரு வார்த்தை கேட்கறது? இந்தியாவில் இருக்கிற சிறுபான்மை மக்கள் அவமானப்பட்டா, அசிங்கப்பட்டா, சுயமரியாதை இழந்தா, ஒடுக்கப்பட்டா நீங்க வேடிக்கை பாப்பீங்களா? நீங்க எல்லாம் வெக்கமெல்லாம் போய் நிக்கலாம் ஓட்டு கேட்டு. உங்களுக்கு என்ன அப்படியே மறந்து போட்டுருவோமா? இடையில நீங்க பாஜக காலில் விழுந்து சங்கம் எங்களுக்கு தெரியாதா? சிபிஐ ஏன் உங்களை என்ன விட்டு வச்சிருக்கு? ஏன் விட்டு வச்சிருக்கு? சிபிஐ பாஜகவினுடைய ஒரு துணை அமைப்பு, அதனால உங்களை விட்டு வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கு. ஜனநாயகன் படம் முடக்குனாங்க, வாயை திறக்கல. நீங்க பாஜகவை எதிர்த்து வாயே திறக்காத உங்களுக்கு சிறுபான்மை மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு நம்புறீங்க? அதேதான் பெரம்பூருக்கும். பெரம்பூர்ல சிறுபான்மை மக்கள் அதிகம், கிறிஸ்தவர்கள் அதிகம், அதுவும் ஆங்கிலோ இந்தியன் கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்கிற பகுதி பெரம்பூர். அங்க ஓட்டு போடலாம். அங்க பழைய சர்ச்சுங்கள்லாம் இருக்கு.
மிக முக்கியமான இடம் பெரம்பூர் தொகுதி. அங்க போய் சிறுபான்மையினர் வாக்க வாங்கி ஜெயிச்சலாம் அப்படின்னு சிறுபான்மை மக்கள் மீது நீங்க நம்பிக்கை வச்சு போறீங்க. ஆனா அவங்களுக்காக வாய் திறக்க மாட்டீங்க. இஸ்லாமியர்கள் ஒடுக்கப்படும் போது, அடிபடும் போது, நசுக்கப்படும் போது, அவர்கள் உரிமை பறிக்கப்படும் போது நேத்து நேரம் பேசியிருக்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி பேசியிருக்கிறாங்க நாடாளுமன்றத்துல. எல்லா இடஒதுக்கீட்டுல இருந்தும் இஸ்லாமியர்களை விடுவிக்கணும், இஸ்லாமியர்களுக்கு எந்த இடஒதுக்கீடும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இங்க எடப்பாடியாருடைய குரூப் அதிமுக போய் கையெழுத்த போட்டு வந்திருக்கு பாஜகவுக்கு. நீங்க அரசியல்வாதி தானே, எதிர்த்து ஒரு அறிக்கை வெளியிடுங்க. இந்த நேரம் அரசியல் நேரம் தானே, தேர்தல் நேரம் தானே, இந்த நேரத்துல விடுங்க. விட மாட்டீங்க. ஏன்னா சாதியா பிரச்சனை வந்தாலும் வாய் திறக்க மாட்டீங்க, மதமா பிரச்சனை வந்தாலும் வாய் திறக்க மாட்டீங்க. எங்க சொந்த தொகுதியா இருக்கிற திருப்பரங்குன்ற தொகுதியில பெரிய ஏழரை இழுத்து விட்டு மத கலவரத்தை தூண்டும் போதும் வாய மூடிட்டு இருந்த நீங்க என்ன தைரியத்துல சிறுபான்மை மக்கள் இருக்கிற இடத்துல ஓட்டு கேட்டு போய் நிக்கிறீங்க? அப்படியெல்லாம் ஜெயிக்க விட மாட்டோம்னே, அப்படியெல்லாம் ஜெயிக்க விட மாட்டோம். இல்ல அண்ணன் சட்ட ஒழுங்கு பாருங்கள் பாருங்கள், காவல்துறை எங்களைத்தான் ஒடுக்குகிறது. ஏங்க நேத்து முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர் போறாரு, அவர் வாகனத்தை மறிக்குது தேர்தல் பறக்கும் படை. 1/4 மணி நேரம் இல்லைங்க, 1/2 மணி நேரத்துக்கு மேல அவருடைய வண்டி சோதனையிடப்படுது. என்னைக்காவது 56 இன்ச் மோடியோடைய வண்டியை சோதனையிட்டு இருப்பாங்களா? அவங்க ஹெலிகாப்டர் சோதனையிடப்பட்டிருக்கா? இதுக்கு முன்னாடி இங்க ராகுல் காந்தியுடைய வண்டியை சோதனை போட்டிருக்கானுங்க. இன்னைக்கு M.K. ஸ்டாலின் அவர்களுடைய வண்டியை சோதனை போடுறாங்க. ஆனா இவங்க யாராவது பாஜக வண்டியை போட்டிருப்பாங்களா சோதனை? 4 கோடி ரூபாய் கடத்தினாரு. இன்ன வரைக்கும் தெருவில் தெரிஞ்சு அவர் தானே பாஜகவினுடைய தமிழ்நாட்டின் தலைவரா இருக்காரு. அதை பத்தி என்னையாவது பேசியிருக்கோமா? இந்த சட்ட ஒழுங்கு அது இது எங்களைத்தான் வந்து இந்த இதெல்லாம் விடுனே. உனக்கு என்ன அரசியல் தெரியும்? மக்களுக்கு நீ என்ன செய்ய போற அதை சொல்லி ஓட்டு கேளு. அத மக்கள் ஏத்துக்கிட்டு ஓட்டு போட்டாங்கன்னா ஜெயிச்சுவா. சரியா?